அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, மகான் அகத்தியர் எழுதிய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த ஞான பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, அகத்தியர் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நூல்கள் வாயிலாக வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்க போற அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம். பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரித்துரைத்தேன் இச்சூத்திரத்தை எட்டுக்குள்ளே பித்தர்களே நன்றாக தெரிந்து பார்க்கில் விரித்துரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன் வில்லாத இந்த நூலை இருக்குதென்று கருத்துடனே அறிந்து கொண்டு கலை மாறாதே காரியத்தை நினைவாலே கருத்தில் கொள்ளு சுருக்கிச் சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கிச் சொன்னேன் சூஸ்திரமே 16 தொடுத்தேன் முற்றே. ரொம்ப ரொம்ப அற்புதமா அந்த விஷயத்த சொல்றாரு. பிரித்துரைத்தேன் சூத்திரத்தை ஈரெட்டுக்குள்ளே அப்படின்றாரு. ஈரெட்டு அப்படின்னா 16. அதெல்லாம் அந்த 16ன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க 16 அப்படின்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது உண்மை. அந்த வார்த்தை வந்து ஈலோக வாழ்க்கைக்கு 100 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டதான்னு பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி பல ஆயிரம் வருடங்கள் வாழக்கூடியதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. 16 பெற்று 16 பெருவாழ்வு வாழணும். அதான் பிரித்துரைத்தேன் சூத்திரத்தை ஈரெட்டுக்குள் என்றாரு. ஈரெட்டு அப்படின்னா 16 இல்லையா? அந்த 16 வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 8 அங்குலம் உள்ள போற காத்து, 8 அங்குலம் வெளியே போற காத்து. இந்த காற்றை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி உள்ள எடுத்துன்னு போய் நம்ம 16ஐயும் அடக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிறப்பே இல்லாம இறைவனோட அந்த இறைவனாகவே வாழக்கூடிய தன்மை வந்து இந்த 8 அங்குல காத்து தான் வச்சுனுக்குது. ஏதாவது 8 நிறைய சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சொல்றாங்க 8 வந்து கெடுதலியான நம்பர் அப்படி சொல்லுவாங்க. 8 வந்து காளிக்கு வந்து கையை வச்சு 8 கை ரொம்ப ஆபத்தான ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சித்த வச்சிருப்பாங்க. இல்ல, அந்த 8 வந்து நீங்க வெளியே வச்சீங்கன்னா காளி, ஆனா உள்ள வச்சீங்கன்னா சிவம். அதான் அழகிற சூட்சம்ன்றதான் அந்த பாடல சொல்றாரு. பித்தர்களே நன்றாக தெரிந்து பார்க்கில், இந்த பித்து பிடிச்சி அலையாதீங்க, நல்லா தெளிஞ்சுக்கோங்க, தெளிஞ்சு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, இதுக்குள்ள இருக்கிற உண்மையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. சும்மா பித்து பிடிச்சிட்டு எங்க பார்த்தாலும் எதை நம்பிட்டோம் அது பின்னாடி போய் அங்கெல்லாம் வந்து வீணா அவங்க வாழ்க்கையை வந்து வீண் பண்ணிடாதீங்க. விரித்துரைத்தேன் இந்த நூலில் மார்க்கம் சொன்னேன். இந்த நூலை எடுத்து பார்ப்பா, உனக்கு எல்லாம் இருக்கு, விரிச்சு சொல்லிட்டேன்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு நானு, ஏன்னா வந்து இது தத்துவங்கள் என்ன, தத்துவ விளக்கங்கள் என்ன, அது எப்படி என்னன்றத விரிச்சு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. வில்லாதே இந்த நூலை இருக்குது என்று. இதுல வந்து நீ வந்து தப்பு சொல்லணும் உட்காந்து இருக்காத, இது சரி கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அதாவது வில்லுனா அதாவது வந்து வில்லங்கம்னா வினைய விதைக்கிறது, எகதாத்தாளம் பேசுறது. இப்போ மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து இந்த புத்தகத்துக்குள்ளே வந்து இந்த சித்தர் சொன்னதான் சரி, அந்த சித்தர் சொன்னதான் சரி, அங்கேயும் அந்த வில்லங்கத்தை கொண்டு வந்து அதான் வில்லாதே இந்த நூல் இருக்குது என்று. இதுல வந்து விலங்குங்கிறது நினைச்சுன்னு வந்து வீணா போயிடாத, கருத்துடனே அறிந்து கொண்டு கலை மாறாதே. கருத்து இருக்குல்ல, அதை பிடிச்சி இந்த கலையை வந்து சரியான முறையில நிறுத்திட்டுனா உனக்கு வந்து என்ன பண்ணுது, இதோட அனுபவம் வந்து உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சுருக்கி சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கி சொல்லிட்டேன், இதை விட இன்னும் சுருக்கமா யாரும் சொல்றதுக்கு இல்லப்பா, போய் நீ தெரிஞ்சுக்கோ. ஆனா இந்த நூல்ல சுருக்கி சொல்லிட்டேன். சூஸ்திரம் 16 தொடுத்தேன் முற்றே. இந்த 16 வழிமுறை என்ன அப்படின்னா 16 கையை வந்து காளிக்கு வச்சிருப்பாங்க. இந்த காளியை வந்து அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12 கை முருகன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 தச வாயும் சொல்லுவாங்க. 10 கையும் வந்து கம்பல்சரி சில தெய்வங்களுக்கு வைக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 காளியே வரும். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து முருகனுக்கு வரும், 5 வந்து கணபதிக்கு வரும், 4 வந்து பிரம்மாக்கு வரும், 3 கிடையாது, 2 சிவபெருமான் பார்வதிக்கு வரும். ஆனா லிங்கத்துக்கு எதுவுமே வராது. அது வந்து ஒரு முழுன்னு வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோதியா இருக்கும். அது அந்த 16 அங்குல காற்றை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோக சாதனை செஞ்சு எடுத்துட்டு வந்து நீங்க அடக்கி ஜோதியா மாத்தணும்ன்ற தத்துவத்தை தான் அந்த பாடல்ல வந்து சொல்ல வராங்க. இந்த பாடல் முழுக்கும் இந்த மொத்த அகத்திய நூல்ல சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஷார்ட் தான். அதான் சொல்றாரு, சொல்ல முடிச்சுட்டுமா, நீ இதுக்கப்புறம் விஷயம், நீ நல்ல குருவை சென்று அந்த அடக்கக்கூடிய கலையை வந்து 16 அங்குலம் காற்றை வந்து குறைக்கக்கூடிய வித்தியை தெரிஞ்சுக்கின்னா கட்டாயம் நீ வந்து என்ன பண்ணலாம், நீ இறைநிலை அடையலாம். இந்த உலகத்துல இன்னும் மேலும் மேலும் பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து வாழக்கூடிய தன்மையை உருவாக்கலாம். இல்லை அப்படின்னா பிறவி தொடரும், பிறவில பல பிரச்சனைகள் தொடரும். பல பிரச்சனைகளை நீங்க வந்து வாழ்றது சாத்தியமான விஷயமா இருக்குதா இல்லையா பாருங்க. இந்த ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. யாரும் நிம்மதியா வாழ்ந்ததில்லை. குழந்தை ஞானி இங்கு தவிர சுகமா இருப்பது யாருன்னு சொல்லி பாடல்கள்லாம் வந்து நிறைய சினிமா பாடல இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் தத்துவத்தின் அடிப்படையில வந்து நமக்கு புரிய வர வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது
இந்த சூட்சமங்களை தெரிஞ்சு அதை வந்து பிராக்டிஸ் பண்ணா போதும். 1000 நூல்கள் நம்ம படிக்கலாம், அது இல்ல விஷயம். ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய காய்கனியை நம்ம எடுத்து ஜூஸ் போடுறதை விட ஜூஸா யாருன்னா கொடுத்தா குடிச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணிடலான்ற மாதிரி குரு அப்படிதான். அந்த குரு வந்து யாராவது இந்த மாதிரி அனுபவிச்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம பிடிச்சி அவங்க கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சு நம்ம அடையிற வழியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இல்லை நான் தேடிக்கிறேன்னா தேடிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அது உங்களுடைய அனுபவம். அது உங்களுக்கு அனுபவத்துக்கு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேடுறவங்களுக்கு கண்டாயம் கிடைக்கும். அது குரு கிட்ட போனா கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கின்றது தான் அந்த பாடலோட நோக்கமா வந்து இருக்கின்றது தெரியப்படுத்துறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.